அதனால் எஸ்ஏஆர் தேவை. இது பல மாநிலங்களில் நீக்கியிருக்காங்க. ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் பூர்வகுடிகளை நீக்கவில்லை, குஜராத்திலையும் நீக்கியிருக்கிறார். அதனால் இவர்கள் எல்லோருமே எந்த காலத்தில் இருக்காங்க, என்ன எந்த ஒரு மாற்றத்துக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியாத பழமைவாதிகள் தான் நான் சொல்லுவேன். மீதி 66 லட்சம்ன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு 28% என்ன இருக்காங்கன்னு தெரியல. அவங்க உயிரோடு இருக்காங்களா, ஷிஃப்ட் ஆகுறாங்களா, இல்லை அப்படி ஒரு ஓட்டே இருக்கா? இப்போ பழைய கணக்கு இவ்வளோ 6 கோடி 6.5 கோடி பேர் இருக்கான். ஆனால் 6.5 கோடி பேர் இருக்கிறான்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் வாக்காளர்கள். 6.5 கோடியில் 5.5 கோடி தான் போடுறான். 5.5 கோடி கூட 4.5 கோடி தான் போடுறான். அப்படின்றப்போ மீதி இவங்க இருக்கிறான்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிறானா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் எஸ்ஐஆர். செக் பண்ணாங்க, இல்லை. இதில் நீங்கள் சொல்கிற 66 லட்சத்தில் 66 லட்சமும் அப்படி தானா அப்படின்னு நான் சொல்ல வரவே மாட்டேன். அதில் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் மிஸ் ஆகிருக்கும். ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம், ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும், ஏதாவது ஒரு எரர் இருக்கும். அவர்களுக்காகத்தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது மூலிமா நான் வாசகர்களுக்கு சொல்கிறேன், அந்த ஓட்டர் ஐடி நீங்கள் இப்போ இந்த இதில் இருக்கிறீங்களா இல்லையான்னு ஒவ்வொருத்தரும் செக் பண்ணணும். இதற்காக ஆகும் நேரம் 1 நிமிடம் கூட இல்லை. செல்ஃபோன் எடுக்கலாம், அந்த லிங்கை தொட்டிங்கன்னா 2 பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஒரு பாக்ஸில் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை ஃபில் பண்ணணும், இன்னொரு பாக்ஸில் ஸ்டேட்டு கேட்கும், தமிழ்நாடு. அது கீழே அந்த கேப்சா அந்த இது இருக்கும், அது என்ன 4 நம்பரோ இல்லை இங்கிலீஷ் எழுத்தோ இருக்கும், அதை பதிவு பண்ணிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இது வந்துடும். அப்படி வரலைன்னா அதுக்கு இன்னொரு லிங்க் இருக்குது. ஏன் வரலன்னு இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பான பதிவேற்றம் ஏதோ ஒன்று இருக்கும். உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்கும், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற வாக்குச்சாவடி இன்றைக்கி நாளைக்கு இருக்குது, நேராக போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துடலாம்.